ஹோட்டல்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே பழைய காலத்தான் மாதிரி ஓலையால தான் வேஞ்சு மிக அழகா வந்து செய்திருக்கிறாங்க. செம்மையா அப்படியே காட்சிப்படுத்திக்கிறாங்க. பார்க்க வந்து ஆசையா தான் இருக்கு. எடுத்து ஓடினா நல்லா ஆத்தலா தான் இருக்கு. சரி நீ சொல்லி இப்ப எங்க போறோம்? You from? From the Netherlands. Netherlands. Nice. Hi. Your name? Sophie. Nice. Your name? வந்து பார்த்தோம்னு சொல்லினா அதிகம் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தான் நாங்கள் இந்த ஸ்கை வால்க்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையிலே வந்து இங்க வந்து இமயமலை மாதிரி கிடக்குது. எங்களுக்கு இந்த இடங்களை எல்லாம் பார்க்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இங்க வந்ததுக்கு பிறகு? நல்ல போட்டோ ஷூட் கண்டா வேற லெவலான இந்த நடந்து போற பாதை தான் நீங்க மிக கவனமா இருக்கணும் சொல்லினா அது ஒரு கொஞ்சம் வந்து விலகினா கூட எங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லினா இந்த பாறைகள் சில வந்து விழுகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு. இந்த தொலைபேசி மூலம் வணக்கம் நாங்கள் எங்க போறோம் சொல்லிச்சோம்னா மதுரையில நிக்கிறோம். மதுரையில எங்கன்னா எல்லாம் என்ற இடத்துல தான் போறோம். உங்களுக்கு தெரியும் மதுரையை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து சேர்ந்து உண்மையிலே ஒரு அட்டகாசமான ஒரு இடமா தான் மதுரை இருக்கும். மதுரை எல்லாம் என்று சொல்லணும்னா இன்னும் சுவாரஸ்யமான ஒரு இடமா தான் இருக்குது. நாங்க இப்ப மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கிறோம். கிட்டத்தட்ட மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருக்கும் வந்து டிக்கெட் என்று சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய் அப்படிதான் எடுக்குவாங்க. நாங்க வந்து போறது வந்து ரெண்டுமே தேர்ட் கிளாஸ் தான் இருக்கும். அதை விட நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்லிக்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணி கூட வரலாம். அதுக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் கூடவா தான் இருக்க போகுது. அப்படியே நண்பர்களும் நாங்களும் வந்து ரயில்ல வந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டோம். தெரியும் உங்களுக்கு ரயில் பயணம் என்று சொல்லி சொன்னாலே இன்னைக்கு இனிமையா தான் இருக்கும். ரயில் பயணத்துல முடிச்சு கொண்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். எத்தனை மணிக்கு எத்தனை மணி இப்ப டைம் என்ன கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நாங்க பயணம் செய்து மதுரையில இருந்து எல்லாருக்கும் வந்து செய்திடும் பாதம் சொல்லினா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாரும் வந்து வந்து கொண்டே போய்கொண்டிருக்கணும். 1 மணி நேர பயணம் கிட்டத்தட்ட மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருக்கான பயணம் பாத்தீங்கன்னா எல்லா நண்பர்களை பாதம் சொல்லி சொன்னா நாங்க இப்ப எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெளியில வந்துட்டோம். இப்ப எங்க போறோம் சொல்லி சொன்னா பக்கத்துல வந்து பாதம் சொல்லி சொன்னா எல்லாரும் இறங்கினீங்கன்னா பாக்குறதுக்கு கணக்கு இடம் இருக்கு. டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து இதுல பாதம் சொல்லி சொன்னா பிளைங் ராவணா அதே போல கணக்கு வியூ பாயிண்ட் எல்லாம் பக்கத்துல இருக்கு. அந்த இடங்கள் எல்லாம் நாங்க பார்க்க போறோம். அதுல இப்ப நாங்க முதலாவது போறதுங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் பிளான் பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். அப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருந்து வெளியில போறோம்னு சொல்லி சொன்னா அந்த இடமே சுத்த வர அட்டகாசமா தான் இருந்துச்சு. அப்படியே அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பைக் எல்லாம் வந்து ரெண்டே கொடுக்கறதுக்கு இருக்கு. மேலே சிலோன் அட்வென்ச்சர் டூர்னு சொல்லி ஒரு இதண்டு வச்சுக்கிறாங்க. கடை வந்து பார்த்தோம்னு சொல்லினா வெளியில பாருங்க ராயல் என்ஃபீல்ட் அப்படியே எல்லாம் பைக் வந்து செம்மையா அப்படியே காட்சிப்படுத்திக்கிறாங்க. பார்க்க வந்து ஆசையா தான் இருக்கு. எடுத்து ஓடினா நல்லா ஆத்தலா தான் இருக்கும். அப்படியே கடையெல்லாம் உள்ள ரைட். நாங்கெல்லாம் கடைக்குள்ள போகல. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனும் வரணும் வந்து பார்க்கணும் என்று சொல்லும் போது இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து அப்படியே மேலே பதிலைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் தான் நாங்க நினைக்கிறோம். இன்னும் நாங்க இருந்த இடத்துக்கும் போயல. இப்ப நடந்து போறோம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தமிழ் கடை அதே மாதிரி பல மொழிகள் பேசுகின்ற பலருடைய கடைகளும் இங்க இருக்கிறதாகலாம். சில சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மேல பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நீங்களும் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த இடங்கள்ல வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே பழைய காலத்தான் மாதிரி ஓலையால தான் வேஞ்சு மிக அழகா வந்து செய்திருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா ஒரு டூரிஸ்டை ஈர்க்கிற ஒரு அட்ராக்ட் பண்ற ஒரு விதமா தான் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்படியா அமைச்சுக்கிறாங்க. இந்த எல்லா பார்க்க பெரும்பாலான இடங்கள்ல எல்லாம் வந்து இப்படித்தான் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களோட ஒரு பழமையான ஒரு நகரம் ஒரு இலங்கையில இருந்தாலும் நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி தான் அந்த ஃபீல் வந்து இருக்குது எங்களுக்கு. சரி நீ சொல்லி இப்ப எங்க போறோம்? லிட்டில் அடம்ஸ் பீக் போய் கொண்டிருக்கோம். இந்த லிட்டில் அடம்ஸ் பீக் போறதுக்கு முன்னால அதனுடைய இணைஞ்ச வகையில இருக்கிறதா இந்த பிளைங் டிராவனா. பிளைங் டிராவனாக்கு நாங்க போறோம். அங்கே இருக்கின்ற நிகழ்வுகள் குறிப்பாக பல செயற்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக ஸ்கைல பறக்கிறதா இருக்கட்டும், அதே போல வந்து ஊஞ்சல் என்று சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல அந்த இயற்கையோட இணைந்து அந்த விடயங்களையும் நாங்கள் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தரப்போறோம். வாங்குவோம், தொடர்ந்து எங்க காணொலியோட இணைஞ்சிருங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிட்டில் அடம்ஸ் பீக் போய் கொண்டிருக்கோம். பாதம் அடிச்சு இன்றைக்கு மழையா இருக்கு. சோ நீங்க இன்றைக்கு வரையக்குள்ள இந்த மறக்க கூடாது. குடை என்ற ஒரு முக்கியமான விஷயம். நீங்க பதிலைக்கு வந்தீங்கனாலே குடை என்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். ஏன்னா எப்ப மழை பெய்யும் ரைட் ஓகே. குடி என்றா பிடிக்கிறதுக்கு மினக்கடணும். இது ரெயின் கோட் சொன்னா மாதிரி சொன்னா ரெயின் கோட் இல்ல, அது ஸ்வெட்டர், அது வேற விஷயம். வெயில் காலம் இல்ல தானடா. இப்ப இங்க எப்ப மழை வரும்னு தெரியாது. சரி, உண்மையில நீங்க போற பாதையில பாக்குற ஒவ்வொரு வியூவுக்கும் தான் இங்க வேற லெவலா இருக்கும். மேல ரெண்டு பாருங்க அப்படியே அந்த மாதிரி ஆட்டோவும் போகுது என்ன அடம்ஸ் பீக்
வர்ற வழியில வந்து இந்த பைனாக்குலக்க வச்சு என்ன பாத்து கொண்டிருக்கோம். என்னன்னு பார்த்தா அதுல ஒரு ஆந்தி ஒண்ணு அந்த மரத்துல இருக்குது பாருங்க. அதைத்தான் வந்து நாங்க அப்படியே பாத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு போய் நாக்கலாம் நினைக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஆண்டி அங்கிள். ஓகே ஓகே. இப்படியே நாங்கள் நடந்து ஒரு வழியா மலையினுடைய சீர சகதி என்று சொல்லி எங்க நண்பர்களாம் நாங்கள் பிரதானமான இடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி கொண்டு வந்துட்டோம். மழை என்றபடியா இன்றைக்கு நான் வந்து ஒரே வளைக்கிட்டு இருக்கு இடங்கள் எல்லாம் வந்து சப்பா. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீமெந்த ரோட்டு வந்து கொடுத்தான். ஓகே, வெல்கம் டு ஃபிளையிங் ராவணா அட்வென்ச்சர் பார்க். ஸோ நல்ல ஒரு பார்க்கவே அழகான ஒரு சூழல், ரம்மியமா தான் இருக்கு. உண்மையிலே அந்த டூரிஸ்ட கவர்ற மாதிரி தான் இவங்க இங்க இருக்கிற அந்த பார்க்கிங் அந்த அமைப்பு எல்லாமே பார்க்க உண்மையிலே ஒரு அழகா தான் இருக்கு. வாங்க தொடர்ந்து எங்க காணொலியில நெஞ்சிருப்போம். அப்பா இந்த மூங்கில வச்சு அந்த அழகாக நேர்த்தியாமது செய்திருக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லா வந்து மூங்கிலால தான் வந்து இந்த ஹோட்டல் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாதம் மட்டும் சொல்லி சொன்னா இதுக்கான மேப் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. எப்படி எப்படி போய் நான் ஒவ்வொரு இடத்தையும் கிட்டத்தட்ட வந்து இங்கே 15 இடம் வந்து எங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். அதை நான் போயிட்டு அப்படியே அந்த வியூவால் பார்த்துட்டு எப்படி வரலான்னு சொல்லிட்டுக்கு பாருங்கள். நாங்கள் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் இங்கே ஃபர்ஸ்ட் இடத்துல காட்டிட்டு அங்கேருந்து எப்படி போய் என்னென்ன பார்த்துட்டு நாங்கள் எந்த ரூட்டால் வரலாம்னு சொல்லியிருக்கோம். இது நாங்கள் ஃப்ளையிங் செய்கிறதா இருந்தால் வந்து இந்த இதில் வந்து இந்த 12 இருந்து நாங்கள் இந்த பைமுடுக்கு வந்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த வியூவை மட்டும் இன்றைக்கி ரசித்து வழியாக பார்த்துட்டு போக போகிறோம். சொல்லி சொன்னா இங்க வந்து கபிள் ஸ்விங் சொல்லி வந்து ஊஞ்சல் வந்து இதுல ஊஞ்சல்ல வந்து ஆடுறதுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 5000 ரூபா ஒரு நேரத்துக்கு வந்து வேண்டி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அப்படி வந்து கபிள்ஸ் சூட் இல்லாம நீங்க இடம்பெறுது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கபிள்ஸா வந்து ஆடி இருக்கிறாங்க ஊஞ்சல் இல்லாம. தொடர்ந்து அந்த இடத்துல வந்து ஊஞ்சல் ஆடுறது காணொலியும் வந்து நாங்கள் இதில் நினைச்சிருக்கோம் பாருங்க. உண்மையிலேயே அட்டகாசமாக தான் இருக்குது அந்த உயரத்துல இருந்து அந்த ஊஞ்சல்ல அந்த காட்சிகளை பாக்குறதுக்கு. சரி அடியா அம்மாட்ட சரி இங்க வாரு நல்ல வேலை அடிவாக பிடிச்சு கொண்டு இருந்தா வீடியோ எடுத்துட்டு பார்க்க தரமா இருக்கு. வீடியோ நம்ம எடுக்கலையா? எங்க வாங்க இப்ப நாங்க எங்க போறோம் சொல்லி சொன்னா அடுத்தது ஃபிளையிங் ராவணாக போறோம். அங்க இருந்து நாங்க கேபிள் இப்ப நாங்க ஃபிளையிங் ராவணாக வந்துட்டோம். இப்ப பாதம் சொல்லி சொன்ன நண்பர்களே நாங்கள் ராவணா ஃபிளையிங் ராவணாக பாக்கிறதுக்கு மேல போறோம். இங்க இருந்த மட்டும் இந்த கேபிள்ல வந்து ஆகல் வந்து இங்க இருந்து அங்க வந்து போறாங்க. சோ நாங்க நேரடியா போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க போ. அங்க பாருங்க அப்படியே அந்த பாயிண்ட்ல இருந்தா அப்படியே இந்த பிளைங் கேபிள் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உண்மையிலேயே டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு பல சாகசம் செய்யறதுக்கு இந்த மாதிரி தான் இந்த பிளைங் ராவணா வந்து இருக்குது. இப்ப நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பல நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாங்கள் இங்க வரைக்கும் கண்டிருக்கிறோம். அதுலயும் வெளிநாட்டு பயணிகள் அதிகம். அதுல வாங்குவோம் இதுல நிக்கிற கொஞ்சம் பேர் அவைட்ட கேட்போம் எப்படி இருக்கு இந்த இல்ல என்று சொல்லி அவை எப்படி இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி மட்டும் கேட்டு பார்ப்போம் வாங்குவோம். So, how is you feel in L? This Ravana Fort? Yes, nice. Beautiful. Here it will cool. We also like it. Like it. So this is the first time or? First time Sri Lanka. First time Sri Lanka. So, how is Sri Lankan peoples and? Great people. Yeah. Great peoples. Yeah, very nice. Yeah. Okay, thank you. Yeah. Nice to be here. Nice to be here. So, climate is okay. You also like? Yes. Yeah, you from? From the Netherlands. Netherlands. Nice. Hi. Your name? Sophie. Nice. Your name? Lucas. Nice name. Vernujan. We have the YouTube channel. Okay, bye. Nice to meet you. Okay, bye. Right. பாதம் சொல்லிச்சோம் டூரிஸ்ட் அந்த வெள்ளக்காரரை சந்திச்சுன்னா உண்மையிலே இலங்கைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கணுமா. அப்ப இலங்கை பெரிய நல்லதா தான் சொல்லிருக்காங்க. பரவாயில்ல உண்மையிலேயே
வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் எங்க நாட்டுல உண்மையிலேயே ஒரு நன்மதிப்பு வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு காரணம் வந்து எங்க மக்களுடைய ஒரு நடவடிக்கையும் மற்றது அதை விட எங்க டூரிஸ்ட் பிளேஸ் உண்மையிலேயே பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்படியே நாங்க மேற்பகுதியை நோக்கி போறோம் என்று சொல்லி சொன்னா உள்ள போக போக வந்து குளிர்மை வந்து அதிகமாகி கொண்டிருந்ததுதான் நாங்க பார்க்கக்கூடிய இருந்துச்சு. இதுல உள்ள வந்து சுற்றுலா பயணிகளுக்கான முதலாவது ஒரு வியூ ஒன்று இருக்கு. இதுல இருந்து பாக்கையில உண்மையிலேயே அட்டகாசமா தான் இருக்குது. வாங்க போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம். ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ள. இதுல ரெண்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா அப்படி அந்த ஒட்டுமொத்த வியூ வந்து வேற லெவல்ல தெரியும் பாருங்க. அந்த பாயிண்ட்டுக்கு போய் வந்துடுறாங்க. இப்படியே இந்த வியூவை கண்டு இயற்கையை அப்படியே ரசிச்சு கொண்டு அந்த அங்க ரெண்டு போட்டோ எடுக்கிறதா முதலாவது முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறதா முதலாவது இருந்தா பார்த்தோம்னா பின்னிக்கு இருக்கிற அந்த ராவணனுடைய அந்த சிலை உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு உயரமா தான் இருந்துச்சு. அதுக்கு சுத்தி நாங்க போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்த கட்டம் உள்ள வந்து பார்த்தோம். பார்த்தோம் சொல்லிச்சோன்னா இந்த இடத்துல தான் வந்து நாங்க போறதுக்கான அதாவது கேம் செய்யறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து வெளிநாட்டு பயணிகளுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பினோம். இதுல வந்து பார்த்தோம் சொல்லிச்சோன்னா இந்த ஸ்கை டைவிங் வந்து பார்த்தோம் சொல்லிச்சோன்னா 5000 ரூபாய் உள்ளூர் அதாவது இலங்கை ஆக்களுக்கு வந்து 5000 ரூபாயும் வெளிநாட்டுக்காரருக்குன்னா ஒரு ஆளுக்கு வந்து 9500 ரூபாயும் வேண்டதா வந்து சொல்லிருக்கணும். பார்த்தோம் சொல்லி சொன்னா இங்க பாருங்க அந்த புக் பண்றதுக்கான QR கொடுத்திருக்கணும். பக்கத்திலேயே ஒவ்வொன்றுக்குமான பிரைஸ் நாங்க இப்ப இதுல போயக்க வந்து ரோன் ஷூட் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒவ்வொன்றுக்குமான பிரைஸ் வந்து இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளலாம். நாங்க இப்படியே மேல போறோம். மேல வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னா அதாவது மினி அடம்ஸ் பீக்கான வழிதான் இது. மேல அப்படியே போறோம். அதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படியே தொங்கு பாலம் இருக்கு. இந்த தொங்கு பாலத்துல ஏறுறதுக்கு வந்து ஒவ்வொருக்கும் வந்து குறிப்பிட்ட காசு வந்து நாங்க செலுத்திதான் இந்த தொங்கு பாலத்திலயும் ஏறி போகணும். இதாவது நாங்க இந்த ஸ்டார்டிங் போய் இந்த ராவணா ஸ்கை டைவிங் பக்கத்துல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்க அந்த அடம்ஸ் பீக் லிட்டில் அடம்ஸ் பீக் பக்கத்துல போறதுக்கான அந்த பாதையில போய் இந்த தொங்கு பாலம் வந்து போய் முடிய போதாம் வந்து. இதுக்கு வந்து கட்டணம் உள்ளான்னு சொல்லி சொன்னா 1500 ரூபாய் வந்து அடிக்கி நம்ம வந்து இந்த அடம்ஸ் பீக் நாங்க போய் சேர்றதுக்காக இந்த தொங்கு பாலத்துல போறதுக்கு. இதுக்கு வந்து ஸ்கை வால்க்னு சொல்லி இந்த இதுல நாங்க போகலாம் முடியும். இப்ப வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அதிகம் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தான் நாங்கள் இந்த ஸ்கை வால்க்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையிலே வந்து மரத்தால வடிவமைக்கப்பட்ட ஒரு நேர்த்தியான அமைப்பை கொண்டுதான் இந்த தொங்கு பாலம் வந்து அமைச்சிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இங்க இருந்து நாங்கள் அந்த மினி அடம்ஸ் பீக் போற அந்த பாதைக்கான கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் அளவிலான பாதையை வந்து பாதம் சொல்லிக்கன்னா இந்த தொங்கு பாலத்துல அதை கவர் பண்ணிருக்கிறோம். விரும்பின நாங்க வந்து அவங்க போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நாங்கள் இந்த படியாலேயே நீட்டா நாங்க நடந்து போக முடிவெடுத்துட்டோம். மற்றது இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது இப்படி ஏறுறது இந்த கைத்தை பிடிச்சு கொண்டு இந்த பாதையில வந்து ஏறுறதுக்கு இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான இதுதான் வந்து இப்ப மழை காலம் என்றபடியால அது வந்து தடை செய்திருக்கிறாங்க ஏறுறது வந்து சச்சமயம் வந்து. ஆனா நாங்க வரையக்க வந்து இங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். ஆனா காசு எல்லாம் வந்து கொடுத்துதான் விளையாட வேண்டி இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த படிக்கட்டுகளினூடாகவும் அப்படியே இந்த மலைகளுக்கு குன்றுகள் என்று சொல்லி கொஞ்சம் பாதையும் வந்து சில இடங்கள் வந்து கடினமாக இருந்தாலும் அப்படியே எங்களோட பயணத்தின் வந்து இறுதியாக அந்த மலையினுடைய உச்சி அதாவது மினி அடம்ஸ் பீக்கை பாக்குறது ஆவலோட நாங்க போய் கொண்டிருந்தோம். ஆனா போக போக ஒவ்வொரு கண்டு சொல்லி இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கு ஒரு மாதிரி நாங்கள் அந்த அடம்ஸ் பீக் லிட்டில் அடம்ஸ் பீக்கை வந்து போய் சேர்ந்துட்டோம். வாங்க போய் பாவம் மினி அடம்ஸ் பீக் ஒரு பகுதிக்கு வந்து பார்த்தோம் சொல்லிச்சோன்னா வேற லெவல். அப்படியே கீழே போய் பார்த்தோம் சொல்லிச்சோன்னா பாருங்க அப்படியே முகில் கூட்டம் எல்லாம் அப்படியே இறங்கி கீழே வந்துட்டு அப்படியே கீழே அப்படியே மூடிட்டு ஃபுல்லா கீழே அப்படியே ஆழம் அப்படியே மூடிட்டு பாருங்க சுத்தி எங்க இந்த இமயமலை மாதிரி கிடக்குது. எங்களுக்கு இந்த இடங்களை எல்லாம் பாக்குறது என்ன டூரிஸ்ட் எல்லாரும் ஃபேமிலியா வந்திருக்கிறாங்க. நாங்க இப்ப மினி அடம்ஸ் பீக் பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்குது ஒரு சுற்றுலா பயணியா தான் வந்திருக்கு. ஆமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இங்க வந்ததுக்கு பிறகு? நீங்க எதிர்பார்த்தீங்களா எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி? ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இங்க வந்துட்டேன், எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆனா இப்ப நான் இங்க வந்தாலும் ஒரு புதுசா இருக்கு. உங்களுக்கு புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. நீங்க அந்த சச்சின் பட கிளைமேட் வந்து ஆர்டிபிஷியல் பாருங்க அப்படியே வேற லெவலா இருக்குன்னு. சச்சின் பட கிளைமேட் ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணுங்க, அதை நேச்சுரலாவே இங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. நிதன் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த அடம்ஸ் பீக் மினி அடம்ஸ்? பாத்தீங்கன்னா செமையா இருக்கு இந்த இடம். இப்ப எப்படி சொல்றது, நல்ல போட்டோ ஷூட் கண்டா வேற லெவலான இடம் இது. அதை மட்டும் தான் செஞ்சு அதை மட்டும் தான் இப்ப வந்து எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே
வேற லெவல் ஆகிட்டாப்பா. ஆமாட்ட சரி. ஆனா வேர்ல்டு எண்டுக்கு போனாங்க கண்ணை குத்துவடா. போண்டா அந்த கண்ணை குத்து தானே அந்த இது பாக்க அப்படியே பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இங்க இருந்து அப்படியே அடுத்த பாயிண்ட் வந்து அங்க இருக்கு. சோ நாங்க அங்கேயும் போறோமே வேற லெவலா இருக்குது உண்மையிலே இந்த இடம் எல்லாம் வந்து பாக்க. உண்மையிலேயே எல்லாரும் இந்த டூர் வலிக்கிறாங்க பதிலைக்கு வந்தீங்கன்னு சொல்லி இந்த மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ராவணா ஃபிளைங் ராவணா மற்றும் அதோட சேர்ந்து இருக்கிற இந்த மினி அடம்ஸ் பீக் வந்து இதையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. உண்மையிலேயே வேற லெவலா இருக்குது. ஷபா பாத்தீங்கன்னா சச்சின் பட கிளைமேட் மாதிரி தான் வந்துட்டு இப்ப நாங்க நின்ற இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி அப்படியே குளிருக்கு பாருங்க. அப்படியே பனிமூட்டம் அப்படி எங்களுக்கு முகிலுக்குள்ள நாங்களா முகிலுக்கு நிக்கிற மாதிரி தான் கிடைக்கிறாரு. இடமே கீழே தெரியாத அளவுக்கு தான் இருக்கு நண்பர்களே. அந்த அளவுக்கு வந்து அப்படியே பனின்றது அந்த முகில் அப்படியே சூழ்ந்து ஒண்ணு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இடம் தான் லீவா இருக்கு. நாங்க இப்ப வரையக்கில்ல ஆனா இப்படி இருக்கு திடீர்னு சொல்லி இந்த காலநிலை எல்லாம் வந்து மாறிக்கொண்டே இருக்குது பாருங்க. அடுத்த இங்க பக்கத்துல பார்த்து மட்டும் சொல்லி சொன்னா ஒரு இது சின்ன கூடாரம் மட்டும் போட்டு அதுல வந்து ஒரு முருகன் வேல் வந்து வச்சுக்கிறேன். குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து இந்த இடத்துல அதிகம் வந்து நான் காண முடியாது. ஓகே நாங்க பார்த்து மட்டும் சொல்லி சொன்னவர்களே இந்த மினி அடம்ஸ் பீக்கை பார்த்துட்டு திருப்பி நாங்க இறங்கி கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வந்த பாதையில வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு தூரம் வந்து சீமையா இருந்தாலும் சில பாதைகள் வந்து அப்படி பார்த்தோம்னா கல்லு முள்ளு பார்த்து தான் இருக்கு. சோ நீங்க இந்த வரைக்குள்ள வந்து சேஃப்டியா வந்து ஷூ அணிஞ்சிட்டு வர்றது வந்து நல்ல விஷயம். சப்பாத்து போட்டு கொண்டு வாங்குவோம். அதை விட வந்து வளமையா சொல்ற மாதிரி தான் உங்களுக்கான தண்ணி எடுத்துக்கணும். இங்க வந்து இருக்கு ரிங்ஸ் விற்கிறாங்க இருந்தாலும் வந்து விலை வந்து கூட இருக்கு. சும்மா ஒரு ஒரேஞ்ச் ஜூஸே வந்து பார்த்தோம்னா 500 ரூபா 2 விலை சொல்றாங்க. இப்ப ஃபாரினர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வெளிநாட்டுக்காரருக்கு ஏற்ற மாதிரி தான் விலையில எல்லாம் வச்சுக்கிறோம். இருந்தாலும் நாங்களும் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேண்ட வேண்டியிருக்கு. அதனால இங்க தண்ணி மற்ற குடிக்கக்கூடிய மாதிரி லைட்டான சாப்பாட்டு பொருட்களையும் இங்க கொண்டு வாங்கும். ஏன்னு சொல்லி சொன்னா அந்த விலை வந்து எல்லாமே வந்து அதிகமா தான் இருந்து கொண்டு இருக்குது. மற்றது வந்து பார்த்தோம்னு சொல்லி உண்மையிலேயே அட்வென்ச்சரான ஒரு சுத்தி பாக்குறதுக்கு எல்லாருக்குமே சிறியாக்கள் முன்ன பெரியாக்கள் வரை எல்லாருமே வந்து போகக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. சுற்றுலாத்தலம் உண்மையிலே அது எல்லாத்தையும் தாண்டி மற்றது இந்த காலநிலை வந்து உண்மையிலேயே இப்ப வந்து குளிர் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இந்த காலநிலை வந்து உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமா தான் இருந்து கொண்டிருக்குது. மற்றது இந்த நடந்து போற பாதை தான் நீங்க மிக கவனமா இருக்கணும் சொல்லினா அது ஒரு கொஞ்சம் வந்து விலகினா கூட எங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி இந்த பாறைகள் சில வந்து மழை அதிகமான பெய்தா வந்து விழுகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு. இந்த இடத்தை பாத்தீங்கன்னு சொல்லினா தெரியும் அப்படி அரிச்சு வந்து பாதை வந்து கொஞ்சம் ஒரு மெல்லிய பாதையில தான் போயிருக்கோம். ரைட் அப்படி பார்த்தோம்னு சொல்லினாங்க. நான் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோம். ரைட் இப்ப எங்களோட காணொலியை முடிச்சு கொள்வோம் சொல்ல கிடையில எங்களோட பேட்டரி வந்து லோ ஆகி போன் வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்க அப்படியே இந்த காணொலியை முடிச்சுட்டு ரெயினுக்கு வந்துட்ட நண்பர்களே. நீங்களும் உண்மையிலேயே இந்த பதிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் இந்த ஃபிளைங் ராவணா அதோட இருக்கிற இந்த மினி அடம்ஸ் பீக். ஓகே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்ற நான் வேணுஜன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடைய இந்த வேணு வலையொலித்தளத்தை பாருங்க. நன்றி.